சமூகத்தின் பிரம்மாண்டமான அழகான வடிவமைப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான முக்கியமான பங்கு உண்டு. இது பல வண்ணங்களையும் பலவிதமான இழை அமைப்புகளையும் கொண்ட ஒரு பெரிய சிக்கலான பின்னல் போன்றது. சில இழைகள் பிரகாசமாகவும் தைரியமாகவும் இருக்கும். அவை நம்மை வழிநடத்தும் தலைவலியும் சிந்தனையார்களையும் குறிக்கின்றன. மற்றவை எளிமையாகவும் உறுதியாகவும் இருக்கும். அவை நமக்கு உணவளிக்கும் விவசாயிகளையும் நம் வீடுகளை கட்டும் தொழிலாளர்களையும் குறிக்கின்றன. ஒவ்வொரு இழையும் அதன் நிறம் அல்லது நிலை எதுவாக இருந்தாலும் இறுதி படத்துக்கு அத்தியாவசியமானது. ஒரு இலையை நீக்கினா கூட முழு பின்னலும் பலவீனமடையும். இந்த வகையில் ஒரு அரசனுக்கு அவனது கடமைகள் உண்டு, ஒரு வீரனுக்கு அவனது பொறுப்புகள் உண்டு. ஒரு சாதாரண இல்லத்தரசிக்கும் இந்த உலகம் இயங்குவதற்கு அவளது அத்தியாவசிய பங்கு உண்டு. உண்மையான வலிமையும் அழகும் எல்லோரும் ஒரே காரியத்தை செய்வதில்லை இல்லை. மாறாக ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்வதில்தான் உள்ளது. இந்த எளிய உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் போது உலகத்தை வித்தியாசமாக பார்க்க தொடங்குகிறோம். மற்றவர்களின் வாழ்க்கையுடன் நம் வாழ்க்கையை ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு நம் சொந்த பாதையை பாராட்ட தொடங்குகிறோம். ஒரு மருத்துவரின் பணி உன்னதமானது, ஆனால் மருத்துவனையை சுத்தமாக வைச்சிருக்கும் ஒருவரின் பணியும் அவ்வாறே. ஒரு ஆசிரியரின் பங்கு முக்கியமானது, ஆனால் ஒரு குழந்தைக்கு வீட்டில் நல்ல மதிப்புகளை கற்றுக் கொடுக்கும் பெற்றோரின் பங்கும் அவ்வாறே. நேர்மையான வேலையில் முக்கியத்துவத்தின் படிநிலை இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் தர்மத்தை, தங்கள் நியாயமான கடமையை முழு மனத்துடன் செய்யும் போது சமூகம் இணக்கமாக செயல்படுகிறது. இது ஒரு அமைதியான சமூகத்தின் அடித்தளம். அங்கு மரியாதை மற்றும் ஒத்துழைப்பு அனைத்து தரப்பு மக்களிடையேயும் இயல்பாக பாய்கிறது. இது பெரும்பாலும் வகுப்பறைகளே அல்ல, மாறாக சாதாரண மக்களின் அமைதியான வாழ்க்கையின் மூலம் கற்றுக் கொடுக்கப்படும் ஒரு பாடம். வாழ்க்கையின் சிறந்த பாடங்கள் மிக எளிய மக்களிடமிருந்து வருகின்றன என்று நான் எப்போதும் நம்பியிருக்கிறேன். அவர்களுக்கு ஆடம்பரமான பட்டங்கள் அல்லது உயர் பதவிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவர்களின் வாழ்க்கை நம்பிக்கை மற்றும் கடமையின் சக்திக்கு ஒரு சான்றாகும். அதிக பொருட்களை வைச்சிருப்பதில் திருப்தி இல்லை, ஆனா அதிகமாக இருப்பதுதான் திருப்தி உள்ளது என்பதை அவர்கள் நமக்கு காட்டுகிறாங்க. இது உங்கள் பொறுப்புகளை ஒரு நோக்கத்துடன் நிறைவேற்றுவது பற்றியது, மேலும் சிறிய தினசரி சேவை செயல்களின் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பது பற்றியது. நான் நமது பங்கை பெரியதா இருந்தாலும் சரி சிறியதா இருந்தாலும் சரி ஏற்றுக்கின்றா நாம் ஒரு பெரிய முழுமைக்கு பங்களிக்கிறோம். சமநிலையான மற்றும் அழகான உலகத்தை உருவாக்குறோம். இந்த புரிதல் உள்ள அமைதி மற்றும் சூட்டு நல்வாழ்வுக்கான முதல் படியாகும். இது ஆன்மீக குருமார்கள் பல நூற்றாண்டுகளாக கற்பித்த ஒரு உண்மை. இந்த பன்முகத்தன்மையில் ஒற்றுமை என்ற கருத்து நமது கலாச்சாரத்தின் ஆன்மாவாகும். இது நமது பரபரப்பான நவீன வாழ்க்கையில் பெரும்பாலும் மறக்கப்படும் ஒரு ஆழமான கருத்து. நாம் நமது தனிப்பட்ட லட்சியங்களை துருத்துவதில் மிகவும் பிஸியாக இருக்கிறோம். சில சமயங்களில் நாம் அனைவரும் எவ்வளவு ஒன்றொன்று இணைந்திருக்கிறோம் என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம். ஆனா வெள்ளம் அல்லது தொற்று நோய் போன ஒரு நெருக்கடி ஏற்படும் போது நமது பகிரப்பட்ட மனிதநேயம் நமக்கு நினைவூட்டப்படுது. திடீரென்று அனைத்து பின்னணியில் இருந்தோம் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ உன்னைக்கிறாங்க. ஒரு பணக்கார வணிக தனது வளங்களை வழங்கலாம், அதே நேரத்தில் ஒரு இளம் மாணவி தனது நேரத்தை தன்னார்வ தொண்டு செய்யலாம். அந்த தருணங்களில் சமூகத்தின் பின்னலை அதன் முழு மகிமையுடன் காண்கிறோம். ஒவ்வொரு இழையும் ஒன்றிணைந்து செயல்படுறது. இந்த சேவை மனப்பான்மையும் பரஸ்பர மரியாதையும் தான் நம்மை உண்மையா உன்னைச்சு நம்மை வலிமையாக்குறது. தமிழ்நாட்டில் ஒரு சிறிய அமைதியான நகரத்தில் சீத்தம்மா என பெண் வாழ்ந்து வந்தார். அவள் ஒரு ராணியோ அல்லது அரீன்றோ அல்ல. அவள் ஒரு எளிய இல்லத்தரசி. அவளது உலகம் அவளது குடும்பமும் அவளது சிறிய சுத்தமான வீடும் தான். அவளது கணவர் உள்ளூர் கோயிலில் ஒரு அர்ச்சகர், சாதாரண வருமானம் கொண்டவர், ஆனா அல்வற்ற நேர்மை கொண்டவர். சீத்தம்மாளின் வாழ்க்கை தினசரி வேலைகளின் ஒரு வழக்கமாக இருந்தது. 1. சூரிய உதயத்துக்கு முன் வாசல்ல கோலம் போடுவது, குடும்பத்துக்கு உணவு சமைப்பது. 3. மற்றும் குழந்தைகளை கவனித்துக் கொள்வது. வெளியாட்களுக்கு அவளது வாழ்க்கை சாதாரணமாக தோன்றலாம், ஆனா அது ஆழமான மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையா நிரம்பி இருந்தது. அவளது இதயம் மகா பெரியவா மீது முழுமையா அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. காஞ்சி மகா பெரியவா தனது வழிகாட்டியவும் பாதுகாவலரவும்
தனது எல்லாமாவும் அவள் கருதினாள். சீத்தம்மா ஒருபோதும் செல்வத்தையோ புகழையோ தேடியதில்லை. அவளது ஒரே பிரார்த்தனை அவளது குடும்பத்தின் நல்வாழ்வுக்காகவும் தனது கடமைகளை நன்கு செய்ய வலிமைக்காகவும் இருந்தது. தினசரி உணவிற்காக மசாலா பொருட்களை அரைப்பது முதல் குழந்தைகளுக்கு சாஸ்திர கதைகளை சொல்வது வரை அவள் செய்த ஒவ்வொரு செயலும் அவளது அன்பான மகா பெரியவாவுக்கு ஒரு காணிக்கையாக இருந்தது. அவளது பூஜை அறையில் பெரியவரின் ஒரு சிறிய சட்டம் பெற்ற படம் இருந்தது. அதுக்கு முன்தினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு விளக்கை ஏற்றுவார். அவளுக்கு அந்த படம் வெறும் ஒரு உருவம் அல்ல, அது ஒரு உயிருள்ள இருப்பு. அவள் அவரிடம் பேசினாள், அவரது கவலைகளை அவரிடம் பகிர்ந்து கொண்டாள், மேலும் எல்லா விஷயங்களிலும் அவனது ஆசீர்வாதங்களை நாடினாள். அவளது நம்பிக்கை எளிமையானது, தூய்மையானது மற்றும் நம்ப முடியாத சக்தி வாய்ந்தது. அவளது கணவர் ஒரு அர்ச்சகராய் இருந்ததால் தர்மத்தின் முக்கியத்துவத்தை அறிஞ்சிருந்தார். எந்த ஒரு வேலையும் எவ்வளவு சிறியதா இருந்தாலும் நேர்மையுடன் செய்யப்பட வேண்டும் என்று அவர் தங்கள் குழந்தைகளுக்கு கற்பித்தார். சீத்தம்மா இந்த போதனையின் உயிருள்ள உருவமாயிருந்தார். அமைதியான மற்றும் அன்பான வீட்டை உருவாக்குவது தனது முதன்மை கடமை என்று அவள் நம்பினார். அங்கு அவளது குடும்பம் செழித்து வளர முடியும். ஒரு மனைவி மற்றும் தாயாக தனது வேலையை தன்னால் முடிந்தவரை சிறப்பாக செய்வதன் மூலம் அவள் கடவுளுக்கு சேவை செய்வதாக உணர்ந்தார். தனது பங்கை ஏற்றுக்கொள்வதில் அளவற்ற அமைதியையும் திருப்தியையும் கண்டால் அதன் சவால்களை பற்றி ஒருபோதும் புகார் செய்யவில்லை. அவளது வாழ்க்கை ஒருவரின் பொறுப்புகளை நிறைவேற்றுவது எப்படி ஒரு ஆழமான ஆன்மீக பயிற்சியாக இருக்க முடியும் என்பதற்கான ஒரு அமைதியான பாடமாயிருந்தது. அவளது ஊரில் உள்ள பலர் கடினமான காலங்களில் அவளது அசைக்க முடியாத உற்சாகத்தை பற்றி ஆச்சரியப்படுவார்கள். பணம் குறைவாய் இருந்தபோது அவள் புன்னையுடன் குடும்பத்தை நிர்வகிப்பார். அவளது குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட போது அவள் பொறுமையுடனும் பிரார்த்தனையுடனும் அவர்களை பராமரிப்பார். அவளது ரகசியம் தெய்வீக சித்தத்துக்கு அவள் முழுமையாக சரணடைந்ததுதான். அதை அவள் தனது குரு மகாபெரிவா மூலம் வெளிப்படுவதாக கண்டார். அவர் எப்போதும் தனது குடும்பத்தை கவனிச்சுக்கு கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் என்று அவள் நம்பினார். இந்த நம்பிக்கை அவளது நங்கூரம், அவளது வலிமையின் ஆதாரம். இது அவளது சாதாரண வாழ்க்கையை அன்பு மற்றும் பக்தியின் அசாதாரண பயணமாக மாற்றியது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் அல்ல, ஆனால் அதை எப்படி செய்கிறீர்கள் என்பதுதான் மகத்துவம் உள்ளது என்பதை நிரூபிக்குது. வாழ்க்கை என்பது சோதனைகள் இல்லாமல் இருப்பதில்லை. சீத்தம்மாளின் குடும்பமும் தங்கள் பங்குக்கு கஷ்டங்களை சந்தித்தது. ஒரு முறை அவளது இளைய மகன் கடுமையான காய்ச்சலால் மிகவும் நோய்வாய்ப்பட்டான். அது குறைய மறுத்தது. உள்ளூர் மருத்துவர் பல மருந்துகளை முயற்சித்தார், ஆனால் குழந்தையின் நிலை மோசமடைந்தது. நாட்கள் வாரமாக மாறியது. குழந்தை பலவீனமடைந்து கொண்டே வந்தது. சீத்தம்மாளும் அவளது கணவரும் கவலையிலும் மூழ்கினர். அவரது படுக்கையர்களை தூக்கமில்லாத இரவுகளை கழித்தனர். அவர்களிடம் மிக குறைந்த பணமே இருந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. தனது விரக்தியின் தருணத்தில் சீத்தம்மா மகா பெரியவா படத்துக்கு முன் அமர்ந்தால் அவளது கண்கள் கண்ணீலா நிரம்பியிருந்தன. ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என அவள் பிரார்த்திக்கவில்லை, மாறாக வரவிருப்பதை ஏற்றுக்கொள்ளும் வலிமைக்காக பிரார்த்தித்தாள். அன்று இரவு அவர் தனது மகனின் நெத்தியில குளிர்ந்த துணியை போடும்போது பூஜை அறையில் இருந்து புனித விபூதியை, அதாவது திருநீற்றை அவனது உடலில பூச வேண்டும் என ஒரு வலுவான உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அது ஒரு எளிய நம்பிக்கை செயல். நடுங்கும் கைகளால் அவள் ஒரு சிட்டிகை திருநீற்றை எடுத்து தனது குருவின் பெயரை உச்சரித்து மெதுவா தனது மகனின் நெத்தியிலும் மார்பிலும் கைகாலிலும் பூசினாள். பின்னர் அவனுக்கு ஒரு சிறிய அளவு தண்ணீருடன் கலந்து குடிக்க கொடுத்தார். நவீன மருத்துவம் தோல்வியுற்ற இடத்தில இது வேலை செய்ய எந்த தர்க்க ரீதியான காரணமும் இல்லை. ஆனா அவளது நம்பிக்கை தர்க்கத்துக்கு அப்பாற்பது. அவள் மகா பெரிவாளின் அருளில் முழு நம்பிக்கை வைத்தார். மேலும் இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்தார். அவளது இதயம் ஒரு விசித்திரமான அமைதியால் நிரம்பியிருந்தது. அடுத்த நாள் காலை ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு வாரத்துக்கும் மேலா நீடித்த காய்ச்சல் முற்றிலும் மறைந்துவிட்டது. கண்களை திறக்க கூட முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்த அவளது மகன் படுக்கையை எழுந்து உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணீர் கேட்டான். அவன் சிரித்துக் கொண்டிருந்தான், மேலும் புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டான். ஒரு நீண்ட
அமைதியான தூக்கத்தில் இருந்து எழுந்தவன் போல. சீத்தம்மாளும் அவளது கணவரும் மகிழ்ச்சியாலும் நன்றியுணர்வினாலும் மூழ்கினர். தங்கள் குழந்தையை காப்பாற்றியது மகாபெரிவாளின் அருளே என்பதில் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அன்று பிற்பகலில் வந்த உள்ளூர் மருத்துவர் இதை ஒரு விவரிக்க முடியாத மீட்சி என சூரி ஆச்சரியப்பட்டார். சீத்தம்மாவுக்கு தனது கூறிய போதும் தன்னுடன் இருக்கிறார், தனது குடும்பத்தை பாதுகாக்கிறார் என அவளது நம்பிக்கையை இது மீண்டும் உறுதிப்படுத்தியது. இது ஒன்றும் ஒரே சம்பவம் அல்ல. மற்றொரு முறை குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்தது. கோயிலில் இருந்து அவளது கணவரின் மிக குறைந்த வருமானம் குடும்பத்தை நடத்த போதுமானதா இல்லை. மேலும் அடிப்படை மளிகை பொருட்களை வாங்கவும் அவர்கள் சிரமப்பட்டது. சீத்தம்மா கவலைப்பட்டார், ஆனா தனது கணவருக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை. எப்போதும் போல அவள் தனது குருவை நாடினார். அவரது படத்துக்கு முன்னென்னு, பெரியவா, எங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியும். நான் என்ன முடிந்தவரை என் கடமையை செய்கிறேன். தயவு செய்து எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க என்றார். அடுத்த நாளே ஒரு அந்நியர் அவர்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் நகரத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தாகவும் கோயிலின் அர்ச்சகருக்கு ஒரு தொகையை நன்கொடையாக வழங்க திடீரென ஒரு உந்துதல் ஏற்பட்டதாகவும் கூறினார். அவர் கொடுத்த தொகை அடுத்த சில மாதங்களுக்கு தங்கள் செலவுகளை சமாளிக்க அவர்களுக்கு தேவையான தொகைக்கு சரியாயிருந்தது. ஒரு பக்தனுக்கும் ஒரு ஆன்மீக குருவுக்கும் இடையிலான தொடர்பு பெரும்பாலும் பாதிங்க உலகத்தை கடந்து செல்கிறது. இது கனவுகள் மற்றும் உள்ளுணர்வின் நுட்பமான உலகங்களுக்குள் பரவுகிறது. சீத்தம்மா தனது வாழ்க்கையில பலமுறை இந்த ஆழமான தொடர்பை அனுபவித்தார். மகாபெரியவா பெரும்பாலும் அவரது கனவுகளில் தோன்றி வழிகாட்டலையும் ஆறுதலையும் அல்லது ஒரு மென்மையான எச்சரிக்கையையும் வழங்குவார். இவை சாதாரண கனவுகள் மட்டுமல்ல, அவை தெளிவானவை, துல்லியமானவை, மேலும் அவளது வடிச்சிருக்கும் வாழ்க்கையில் ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்த கனவு தரிசனங்களை அவள் விலை மதிப்பற்ற பரிசுகளாக, அவளது அன்பான குருவா அவளது இதயத்துக்கு நேரடியா அனுப்பப்பட்ட செய்திகளாக கருதினார். அவர் அவளது அமைதியான பிரார்த்தனைகளை கேட்கிறார் என்பதற்கும், அவளது வாழ்க்கையின் ஒவ்வொரு விவரத்தையும் எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அறிந்திருக்கிறார் என்பதற்கும் அவை உண்மையில் ஒரு ஆதாரமாயிருந்த. மிக முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று, அவளது மூத்த மகள் திருமண வயதை அடைந்த போது சீத்தம்மாளும் அவரது கணவரும் கவலைப்பட்டனர். ஏனெனில் ஒரு பெரிய திருமணத்தை ஏற்பாடு செய்யவோ அல்லது பெரிய சீதனம் கொடுக்கவோ அவருக்கு வசதி இல்லை. இது துரதிருஷ்டவசமாக ஒரு பொதுவான எதிர்பார்ப்பா இருந்தது. அவர்கள் ஒரு பொருத்தமான மாப்பிள்ளையை தேடினர், ஆனா ஒரு காரணத்துக்காக அல்லது மற்றொரு காரணத்துக்காக பல திருமண பேச்சுக்கள் தோல்வியடைந்த. ஒரு இரவு மிகவும் மனமுடைந்து சீத்தம்மா மகாபெரியவாவிடம் வழிகாட்டலுக்கு மனமுருக பிரார்த்தித்தார். அதே இரவில் அவளுக்கு ஒரு கனவு வந்தது. கனவில மகாபெரியவா தோன்றி, கவலைப்படாதே, வடக்கிலிருந்து ஒரு நல்ல குடும்பம் வரும். அவர்கள் செல்வத்தை தேடவில்லை, அவர்கள் ஒரு நல்ல மருமகளை தேடுகிறார்கள், பொறுமையாக என்று கூறினார். சீத்தம்மா அளவற்ற அமைதியுடன் எழுந்தார். அவர் கனவை தனது கனவிடம் விவரித்தார். மேலும் அவர்கள் பெரியவரின் வார்த்தைகளை முழுமையா நம்ப முடிவு செய்தனர். அவர்கள் தங்கள் பரபரப்பான தேடலை நிறுத்திவிட்டு நம்பிக்கையுடன் காத்திருந்தனர். சில வாரங்களுக்கு பிறகு கனவு முன்னறிவித்தபடியே ஒரு வட இந்திய நகரத்திலிருந்து நகரத்திற்கு வந்த ஒரு குடும்பம் கோயிலுக்கு வந்தது. அவர்கள் சீத்தம்மாளின் மகளை பார்த்து அவளது எளிமையையும் அருளையும் கண்டு வியந்தனர். அவர்கள் ஒரு சாத்தியமான உறவு பற்றி விசாரிக்க அவளது கணவரை அணுகினர். அவர்கள் ஒரு நல்ல குடும்பம் என்பது தெரிய வந்தது. அவர் குணநலங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியம் கொடுத்தனர். அவர்கள் எந்த சீதனமும் வேண்டாம், ஒரு நல்ல பெண்ணை தங்கள் வீட்டுக்கு வரவேற்பது மட்டுமே தங்கள் ஆசீர்வாதம் என்று வெளிப்படையாக கூறினர். திருமணம் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்பட்டது. மற்றொரு முறை சீத்தம்மாளின் கணவருக்கு ஒரு பெரிய மற்றும் பணக்கார கோயில்ல வேறு நகரத்தில தலைமை அர்ச்சகர் பதவி வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பு கவர்ச்சிகரமானதாக இருந்தது, ஏனெனில் அது அவர்களின் அனைத்து நிதி பிரச்சனைகளையும் தீர்க்கும். குடும்பம் உற்சாகமாயிருந்தது. ஆனா சீத்தம்மாவுக்கு ஒரு விசித்திரமான அசம்கரியம் ஏற்பட்டது. ஏன் என அவளால் வைக்க முடியவில்லை. ஆனா அந்த இடமாற்றம் சரியா தோன்றவில்லை. அன்று இரவு அவர் தெளிவுக்காக பிரார்த்தித்தார். மகாபெரியவா மீண்டும் அவளது கனவில் தோன்றினார்.
அவர் அவளின் தற்போதைய சிறிய கோயிலில நின்று அவளை பார்த்து புன்னகைச்சு, அமைதியான இடத்தில பக்தியுடன் செய்யும் சேவை அமைதி இல்லாத உதவியை சிறந்தது என்று கூறினார். செய்தி தெளிவாக இருந்தது. அடுத்த நாள் காலை அவள் கனவை தனது கனவிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் உடனடியாக புரிந்துட்டார். அவர் அந்த வாய்ப்பை பொலைட்லி மறுத்துவிட்டார். லட்சியத்தை விட திருப்தியை தேர்ந்துட்டார். சீத்தம்மாளின் வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான மற்றும் ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. நம்பிக்கை என்பது அறிஞர்களுக்கும் புனிதர்களுக்கும் மட்டுமே உரிய ஒரு சிக்கலான தத்துவம் அல்ல என்பதை இது காட்டுகிறது. இது ஒரு உயர்ந்த சக்தியின் மீதுள்ள எளிய உயிருள்ள நம்பிக்கை, ஒரு சாதாரண வாழ்க்கையை அசாதாரண அருளும் வலிமையும் கொண்டதா மாற்றக்கூடிய ஒரு நம்பிக்கை. அவரது கதையும் அதுபோன எண்ணற்ற கதைகளும் ஒரு பக்தனுக்கும் ஒரு உண்மையான ஆன்மீக குருவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆழமான மற்றும் தனிப்பட்ட உறவை வெளிப்படுத்துகின்றன. குறி என்பவர் வழிபட வேண்டிய ஒரு தொலைதூர உருவம் மட்டுமல்ல, ஒரு நிலையான துணை, நமது இன்ப துன்பங்களில் நம்முடன் நடந்து ஆறுதல் அளித்து முன்னேறும் வழியை காட்டும் ஒரு வழிகாட்டி. இந்த பிணைப்பு அன்பு, சரணாகதி மற்றும் ஒருவரின் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவதன் மூலம் உருவாகுது. சீத்தம்மாளின் அனுபவங்கள் சமூகத்தில் நமது பங்கை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. அவள் வேறு யாரோ ஆக முயற்சிக்கல. அவள் ஒரு இல்லத்தரசியா தனது தர்மத்தை ஏற்றுக்கிட்டு தனது தினசரி வேலைகளை கடவுளை கண்டார். வீட்டில் ஒரு வளர்ப்பு மற்றும் ஆன்மீக சூழலை உருவாக்குவதன் மூலம் அவள் தனது சமூகத்தின் நல்லிணக்கத்துக்கு மிக அடிப்படையான வழியில் பங்களித்தார். சரியான மனப்பான்மையுடன் செய்யப்படும் ஒவ்வொரு பங்கும் புனிதமானது என்ற கருத்துக்கு அவளது வாழ்க்கை ஒரு சான்றாகும். அர்ச்சகர் முதல் விவசாயி வரை, தாயார் வரை அனைவரும் தங்கள் பொறுப்புகளை மதிக்கும் ஒரு சமூகம் வலிமையானது, அமைதியானது மற்றும் செழிப்பானது. இது நமது சாஸ்திரங்களும் ஜானிகளும் எப்போதும் பேசிய சமூக நல்லிணக்கம். அவளது வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், அவளது மகனின் குணமடைதல் மற்றும் எதிர்பாராத நிதி உதவி போன்றவை தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. அவை அவளது அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் தூய இதயத்துக்கான பிரபஞ்சத்தின் பதிலாகும். மகா பெரியவா போன்ற உண்மையான குருமார்கள் தங்கள் சக்தியை காட்ட அற்புதங்களை செய்வதில்லை. அவர்களின் அருள் நேர்மையான மற்றும் பக்தியுள்ளவர்களை நோக்கி இயல்பாக பாய்கிறது. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள அவர்களுக்கு உதவுகிறது. சீத்தம்மா தனது கனவுகளை பெற்ற வழிகாட்டுதல் இந்த எப்போதும் இருக்கும் தெய்வீக ஆதரவு அமைப்பின் ஒரு வெளிப்பாடாகும். நாம் ஒரு உயர்ந்த ஜானம் மற்றும் இரக்கத்தின் மூலத்துடன் இணைந்திருக்கும் போது நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை என்பதை நினைவூட்டுது. அவரது கதை நமது சொந்த வாழ்க்கையில் இத்தகைய நம்பிக்கையை வளர்க்க நம்மை ஊக்குவிக்கிறது. இறுதியில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான பாதை எளிமையானது. அது நம்பிக்கை கொள்வது, நமது கர்மங்களை அன்புடன் நிறைவேற்றுவது மற்றும் நம்மை சுற்றியுள்ளவருடன் நல்லிணக்கத்துடன் வாழ்வது. இது அன்றாட வாழ்க்கையில தெய்வீகத்தை காண்பது மற்றும் சேவையில திருப்தியை கண்டுபிடிப்பது பற்றியது. சீத்தம்மாளின் வாழ்க்கை அவளது செய்தியாக இருந்தது. ஆசீர்வதிக்கப்ப நீங்கள் பணக்காரராகவோ அல்லது சக்தி வாய்ந்தவராகவோ இருக்க வேண்டியதில்லை என்பதை அவள் நமக்கு காட்டினார். உங்களுக்கு தேவையானது பக்தியா நிறைந்த ஒரு இதயம் மற்றும் உங்கள் தர்மத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மட்டுமே. இந்த காலாற்று மதிப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நமக்காக ஒரு அமைதியை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய நேர்மையான செயலின் மூலம் ஒரு கருணையுள்ள மற்றும் ஒன்றுபட்ட உலகத்தை உருவாக்கவும் பங்களிக்க முடியும். இது எளிய பக்தர்கள் மற்றும் பெரிய குருமார்களின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் இறுதி ஞானம்.